ஒரு யுத்த களத்தில் இறங்கி போராட்டம் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த போராட்டம் நிறுத்தப்பட வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக சமாதானமான ஒரு தீர்வு எட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர் அன்னை பூபதி அம்மா. அதன் காரணமாக ஒரு குடும்பத்தின் தாயாக இருந்தவர் ஈழத் தமிழர்களின் ஒரு தாயாக உயர்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் உலகத் தமிழர்களின் ஒரு தாயாகவும் உயர்ந்திருக்கின்றார். ஆகவே அவர் செய்த தியாகம் என்பது மற்றவர்களின் மனங்களில் பதிந்து இன்று எல்லோரும் பூபதி அம்மையாரை ஒரு அன்னையாக போற்றுகின்ற ஒரு நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கின்றார் என்றால் அவருடைய அந்த காலத்தில் செய்ய வேண்டிய காலத்தில் செய்த தியாகம் தான் முக்கியமாக இருக்கின்றது. எனவே அன்னை எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோள் காந்திய தேசத்திற்கு கூட ஒரு காந்திய பாதையை அவர் வழிகாட்டி இருக்கின்றார். காந்தி உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றார். ஆனால் சாகும் வரை அந்த உண்ணாவிரதத்தை அவர் நீக்கவில்லை. சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அவர் அந்த உண்ணாவிரதத்தை விடுத்திருக்கின்றார். ஆனால் அன்னையை பொறுத்த மட்டில் ஈழத்தில் மட்டக்களப்பில் அமிர்தகளில் அந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்னால் நாங்கள் அவருடைய தியாகத்தை பாராட்டக்கூடிய விதத்தில் அவருடைய தியாகம் அமைந்திருக்கிறது. அவருடைய குறிக்கோள், அவருடைய எண்ணம் தான் மடிந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், தமிழ் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், தமிழ் மக்கள் சமத்துவமாக வாழ வேண்டும், தமிழ் மக்கள் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய தியாகம் அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் இருக்கலாம், மறையலாம், ஆனால் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் இந்த அன்னையின் தியாகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இங்கு ஒரு அஞ்சலோட்டம் போன்று ஒரு ஆத்ம பிரார்த்தனையாக தொடர்ந்து அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு இப்படி ஒரு தாய் இருந்தால் அவர் தமிழ் மக்களுக்காக கல்வியை அர்ப்பணித்தார் என்ற அந்த சரித்திர நிகழ்வு அவர்களுடைய மனங்களில் பதிய வேண்டும். அதன் மூலமாக தமிழர்கள் தங்களுடைய தீமை நோக்கி அவர்களுடைய இடத்தை நோக்கி முன்னகர்வதற்குரிய ஒரு அற்புதமான அல்லது அர்ப்பணிப்பான நிகழ்வாக அமைய வேண்டும் என்பதை